பேராவூரணி சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்காங்க. என் பேர் சந்திரகாண்டிபன். என் மேல் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி சமூக ஊடகங்களில் அவதூறாக பரப்பி வர்றாங்க. என் பேர்ல கஞ்சா வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கஞ்சா வழக்குக்கு உரிய செக்ஷன்ங்கிறது இதுதான். இது எனக்கு எங்க வேணாலும் கேட்டுங்க, விசாரிச்சுங்க. இன்றும் சரி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரி என் பேரில் இது மாதிரி வழக்குகள் இல்ல. வேற எந்த ஒரு போக்சோ வழக்கோ, பெண்களை திட்டிய வழக்கோ, அது மாதிரி எந்த வழக்கும் என் மீது இதுவரைக்கும் சுமத்தப்படல. சட்டப்படியான எல்லா இடத்துலயும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னை அவதூறாக திட்டமிட்டு தீய சக்தி திமுக என்னை பரப்பி வர்றாங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு. என்னோட குழந்தை பெரிய, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. பெரிய பொண்ணு தனஜய நாச்சியான்ட்டு அது ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பல பேர் டிவியில பார்த்துட்டு உங்க அப்பா வர்றாங்க, ஏன் உங்க அப்பா பத்தி தப்பா சொல்றாங்க அப்படி சொல்லி பிள்ளைங்க எல்லாம் பேசும்போது பாவம் அந்த பிள்ளை வயதுக்கு அவ்வளவு தூரம் மன உளைச்சல் வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்னோட மனைவி பிஎட் எம்ஏ எம்ஃபில் படிச்சவங்க, ஒரு பட்டதாரி, ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போறது, அக்கம் பக்கம் போறதுக்கு சங்கடப்படுறாங்க. என்ன உங்க கணவர் நல்லது தானே, ஏன் இப்படி உங்க கணவரை பத்தி இவ்வளவு தூரம் அவதூறா பரப்புறாங்க, இதுக்கு ஏதாவது நீங்க என்ன மாற்றுறது, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தில் நல்ல ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படியே எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறத கேட்டு அவங்க போல வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். இதை நீங்க நம்ம தொகுதி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி அவதூறு பரப்புனா அவங்களும் குடும்பம் இருக்கு, அவங்களும் சுத்தி பல சொந்த பந்தம் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறக்கவங்கள ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நானும். ஆனா இது மாதிரி பரப்பி வரும் பொழுது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், அப்பா இது மாதிரி உங்களை பத்தி அவதூறா சொல்றாங்களே அப்படிங்கும் பொழுது 4 பேர் அந்த பிள்ளையோட வாழ்க்கைகளை பாருங்க. நாங்க ஏதாவது அது மாதிரி பண்ணிருந்து நீங்க சொல்லுங்க. எதுவுமே பண்ணாம அரசியலோட ஆதாயத்துக்காக நீங்க எங்க மேல அவதூறு பரப்பி தலைவர் தளபதி எங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னா எங்களால முன்னாடி இருந்தவங்களுக்கு இடையூறு வருங்கிறதுக்காக பரப்புறீங்க. அந்த பரப்புறதுனால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. என் குடும்பம்லாம் சூசைட் பண்ணிட்டு செத்து போலாங்கிற சூழ்நிலைக்கே இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனநிலை இருந்தாங்க. அப்பதான் தலைவர் கூப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அரசியல் இப்படிதான் பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்க உங்களோட உண்மை நிலை தெரிஞ்சு நாங்களே எல்லாருக்கும் நாங்க சீட்டு கொடுக்கும் பொழுது 234 தொகுதியும் நாங்க விசாரிச்சு யாரா இருக்கு என்னென்ன எல்லா விஷயம் தெரிஞ்சு தப்பா நாங்களா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. நீங்க போய் உங்க தொகுதி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து நீங்க வேலையை பாருங்கப்பா, நான் வர்றேன், தொகுதிக்கு வரும்போது நான் என்ன இது பண்ணணும்னு தெரியும், நான் மற்றவர்கள் அவங்களுக்கு நான் விளக்கம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து நீங்க போய் தொகுதியில வெற்றி பெற்று வரதுக்குள்ள இதை பாருங்க. நம்மளோட தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்டு நம்மள புரிந்தவங்க இருக்காங்க. மத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஓ அப்படின்ட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நீங்க போய் உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க தொகுதியில அப்படி சொல்லி வாழ்த்தி என்னை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே இது மாதிரி அவதூறு வழக்குகளை பரப்புறவங்கள நீங்க என்னங்கறத பார்த்து அவங்களுக்கு பக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியை நம்ம முதலமைச்சர் அரியானையில் உட்கார வைக்கணும். அந்த அவதூறு பரப்பிட்டு இருக்க தீய சக்திக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தக்க பாடம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன் தொகுதி மக்கள் அனைவரிடம்.